வணக்கம், enta info சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின உங்களது கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். போன வீடியோவில் வல்லினம் மிகும் இடங்களை பற்றி பார்த்தோம். இப்போ வல்லினம் மிகா இடங்களை பற்றி பார்க்க போகிறோம். வல்லினம் மிகா இடங்கள் ஒரு முக்கியமான ஒரு 6 பாயிண்ட் நம்ம பார்க்க போகிறோம். எங்கெல்லாம் வல்லின ஒற்று வராது அந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கிட்டா நமக்கு ஈஸியாக நம்ம அந்த சந்திப்பிழைகளை நீக்கி எழுதுக கூட நம்ம இதில் ஈஸியாக பண்ணலாம். அதில் முதல் பாயிண்ட்டு, வினைத்தொகையில் வல்லினம் வராது, வல்லின ஒற்று வராது. வினைத்தொகையில் வல்லின ஒற்று வராது. வினைத்தொகைனா ஒரு கட்டளை இடுற மாதிரி ஒரு வார்த்தை, ஒரு வினையை செய்ய சொல்கிற மாதிரி இருக்கிற வார்த்தைகள் எல்லாம் வினைத்தொகையில் வரும். எடுத்துக்காட்டு, விடு கூட்டல் கணை. இது விடுக்கணைன்னு வராது, இக்கு வராது, ஒற்று வராது. விடு கணை அப்படின்னு தான் எழுதணும். பாய் புலி, இந்த இடத்துல வல்லின ஒற்று வராது, பாய் புலின்னு அப்படியே எழுதணும். வினைத்தொகையாக வரக்கூடிய வார்த்தைகளில் வல்லின ஒற்று வராது. இரண்டாவதாக வரக்கூடிய விதி, உம்மை தொகையில் வராது. உம்மை தொகையில் வல்லின ஒற்று வராது. உம்மை தொகைனா எது? ஒரு தொடர்புடைய 2 வார்த்தைகள் சேருவது உம்மை தொகை. எடுத்துக்காட்டு, தொடர்புடைய 2 வார்த்தைகள், காய் கனி. காயும் கனியும் அவை இரண்டும் தொடர்புடைய வார்த்தைகள். அதை ஒன்றா சேர்க்கும்போது காயும் கனியும்ன்ட்டு அந்த என்ற வாசையுடன் வரக்கூடிய, நம்ம சொல்லி பார்க்கும்போது என்ற வாசையுடன் வரக்கூடியதுக்கு வல்லின ஒற்று வராது. காயும் கனியும் அப்படின்னா அதை சேர்த்து எழுதும்போது காய் கனி அப்படியே தான் எழுதணும், இங்கே ஒற்று வராது. இன்னொரு எடுத்துக்காட்டு, தாய் தந்தை. தாய் தந்தை எப்படி சொல்லுவோம்? தாயும் தந்தையும். தொடர்புடைய 2 வார்த்தைகள் வரும்பொழுது வல்லின ஒற்று அங்கே வராது. உம்மை தொகை, என்ற வாசையுடன் சொல்லி பார்க்கும்போது என்ற வாசையுடன் வரக்கூடிய வார்த்தைகள் உம்மை தொகை என்று சொல்லப்படுகிறது. இந்த உம்மை தொகையில் வல்லின ஒற்று வராது. முத்து பவளம், முத்தும் பவளமும் இரண்டும் சேர்த்து எழுதும் பொழுது வல்லின ஒற்று வராது. இப்போ நம்ம 3வது விதியை பார்க்கலாம். வியங்கோல் வினைமுற்றை அடுத்து வராது. வியங்கோல் வினைமுற்றை அடுத்து வல்லினம் மிகாது. வியங்கோல் வினைமுற்றுனாலே கா, கற்க, வளர்க, வாழ்க, கா என்ற எழுத்துடன் முடியும். கா என்ற எழுத்துடன் முடியக்கூடியதெல்லாம் வியங்கோல் வினைமுற்று. எடுத்துக்காட்டு, கற்க, கசடர. கற்க என்று கா என்ற எழுத்துடன் முடிவதனால் இது 2 சொற்களையும் சேர்த்து எழுதும்பொழுது ஒற்று எழுத்து வராது. இரண்டாவது, வளர்க தமிழ், ஒற்று எழுத்து வராது. வளர்க தமிழ் அப்படியே சேர்த்து எழுத வேண்டும். வாழ்க தமிழ், வாழ்க பாரதம். வாழ்க பாரதம் ஒற்று எழுத்து வராது. வியங்கோல் வினைமுற்றை அடுத்து ஒற்று எழுத்து வராது. நான்காவது விதி, விழித்தொடரை அடுத்து. விழித்தொடரை அடுத்து, விழித்தொடர் என்றால் ஒருவரை அழைப்பது போன்ற வார்த்தைகள். உதாரணமாக, விழித்தல் என்றால் அழைத்தல், கூப்பிடுதல். ஒருவரை அழைப்பது போன்ற வார்த்தைகள், ஒருவரை கூப்பிடுவது போன்ற வார்த்தைகளில் ஒற்று வராது. முருகா கேள். முருகா என்பது ஒருவரை அழைப்பது போன்ற ஒரு சொல். அந்த சொல்லுடன் மற்றொரு சொல்லை சேர்க்கும் பொழுது ஒற்று வராது. முருகா கேள். நிலைமொழி விழித்தொடராக இருந்தால் அடுத்து வர வார்த்தையுடன் சேர்க்கும் பொழுது ஒற்று வராது. கிளியே பேசு. கிளியே விழித்தொடர். விழித்தொடர் வரும் பொழுது ஒற்று வராது. கண்ணா, கண்ணா ஒரு விழித்தொடர். கண்ணா வா, கண்ணா வா அப்படியே எழுத வேண்டும். இப்போ இங்கே முருகா கேள். முருகா இக்கு வராது. இந்த இடத்தில் இக்கு என்ற ஒற்று வராது. கிளியே பேசு, இப்பு வராது. கண்ணா வா, இவ்வு வராது. 5வது விதி, இரட்டை கிளவியில் ஒற்று வராது. இரட்டை கிளவி எந்தெந்த வார்த்தைகள் என்று உங்களுக்கு தெரியும். பிரித்தால் பொருள் தராத வார்த்தைகள் இரட்டை கிளவி எனப்படும். கடகட, 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 படபட. இது இப்போ பிரித்தால் ஒரு சொல் மட்டும் தனியாக ஒரு வார்த்தையாக வராது, ஒரு அர்த்தத்தை தராது. இவையெல்லாம் இரட்டை கிளவி. இந்த இரட்டை கிளவியில் ஒற்றெழுத்து வராது. 6வது விதி, அவை இவை, எவை, அது, இது, எது போன்ற சொற்களுக்கு அடுத்து வல்லினம் மிகாது. இதே வல்லினம் மிகும் இடங்கள் என்ன பார்த்தோம்? அந்த, இந்த, அதெல்லாம் வல்லினம் மிகுன்னு பார்த்தோம். இங்கே அவை இவை, எவை, அது, இது, எது, இது எல்லாமே வல்லினம் மிகாதுன்னு பார்க்குறோம்.
இது கம்பேர் பண்ணி படிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு ஞாபகத்தில் வச்சுக்க முடியும். அவை, இவை, எவை, அது, இது, எது அந்த மாதிரி சொற்களுக்கு வல்லினம் வராது. அதுவே அந்த, இந்த, எந்த, அப்படி, இப்படி, எப்படி அந்த மாதிரி சொற்களுக்கு வல்லினம் மிகும். அது இதையும் சேர்த்து வச்சு ஞாபகப்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எடுத்துக்காட்டு, அவை பறவைகள் சேர்த்து எழுதும்போது அவை, இவை, எவை வந்தாலே வல்லினம் மிகாது. அப்படியே அவை பறவைகள் தான் எழுதணும். அவை பறவைகள்னு இப்பு போட்டு எழுதக்கூடாது. அது கூடை, அது, இது, எது வந்தாலுமே அப்படியே எழுதணும். அது கூடைன்னு இக்கு வராது. இது சட்டி, இது சட்டின்னு வராது. இது சட்டின்னு அப்படியே வரும். இந்த 6 முக்கியமான பாயிண்ட்டை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். நிறைய பாயிண்ட் இருக்குது, அதெல்லாமே படித்தா நமக்கு குழப்பம் வந்துடும். இது முக்கியமான பாயிண்ட்ஸ், இதை வச்சே நம்ம எல்லாத்தையும் எழுதிட முடியும். இந்த வல்லினம் மிகும் இடங்கள், மிகா இடங்கள் இவற்றை பற்றி நம்ம தெரிஞ்சு வச்சுருந்தோம்னா சந்திப்பிழைகளை நீக்கி எழுதுக நம்ம ஈஸியாக எழுதிடலாம். சந்திப்பிழைகளை நீக்கி எழுதுகன்ற ஒரு கொஸ்டின் டிஎன்பிஎஸ்சிலையும் வருது, 10ஆம் வகுப்புலேயும் வருது. இந்த வல்லினம் மிகும் இடங்கள் எங்கெங்கே மிகும் எங்கெங்கே மிகாதுன்றதை நம்ம தெரிஞ்சு வச்சுட்டு இந்த 6 பாயிண்ட்ஸ் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கிட்டா இந்த சந்திப்பிழைகள் நம்ம ஈஸியாக அட்டன் பண்ணலாம் இந்த கொஸ்டின்ஸ்க்கு. இதுக்கு ஒரு உதாரணம் பாருங்கள். ஆண்களைப் போலவே பெண்களுக்கும் அரசு பணி அனைத்து துறைகளிலும் கொடுக்க வேண்டும். ஆண்களை ஐ என்ற 2ஆம் வேற்றுமை உருவுடன் முடிந்திருக்கிறது இந்த வார்த்தை. அதனால் ஐ என்ற வார்த்தையுடன் முடிவது வல்லினம் மிகும் என்று நாம் படித்தோம். அதனால் ஆண்களை அடுத்து வர வார்த்தை போலவே. அப்போ போலவே என்ற வார்த்தையினுடைய முதல் எழுத்து போவினுடைய ஒற்று இப். இப்போ இந்த இடத்தில் வல்லினம் மிகும். ஆண்களை போலவே. பெண்களுக்கும் அரசு பணி. ஊ, ஆ, இ, ஊ என்ற உயிர் ஈற்று சொல்லி இறுதியில் வரும் பொழுது ஒற்று மிகும் என்று நாம் படித்தோம். அதனால் சு, ஊ என்ற ஓசையுடன் முடிவதனால் இங்கு ஒற்று மிகும். அரசு பணி. அனைத்து ஊ என்ற வார்த்தை எழுத்து சொற்களில் முடிவதனால் அனைத்து இத் இங்கு ஒற்று மிகும். அனைத்து துறைகளிலும் கொடுக்க வேண்டும். இந்த விதிகள் ஞாபகத்தில் வைத்து கொண்டால் இந்த ஒற்று எங்கு வரும் என்பதை கரெக்டாக நாம் எழுதிவிடலாம், சரியாக எழுதிவிடலாம். 2வது உதாரணம். மேடை பேச்சு பலனை தராது, மிகுந்த பலனை தராது. மேடை ஐ என்ற ஓசையுடன் முடிவதனால் இங்கு ஒற்று இப் என்ற ஒற்று மிகும். பலனை ஐ என்ற ஓசையுடன் முடிவதனால் இங்கு இத் என்ற ஒற்று மிகும். அடுத்த உதாரணம். ஆளும் அறிவும் வளர்வதற்கு முன்பாக வாழ்க்கை பயணமும். இதில் ஆளும் அறிவும் இப்போதான் நம்ம படித்தோம். ஆளும் அறிவும் என்பது உம்மை தொகை உம் என்று முடிவதனால் ஆளும் அறிவும் ஒரே தொடர்புடைய 2 சொற்கள். அதனால் இங்கு ஒற்று வராது. வளர்வதற்கு முன்பாக வாழ்க்கை பயணம். கை வாழ்க்கை ஐ என்ற ஓசையுடன் முடிவதனால் இங்கு ஒற்று மிகும். அதனால் இங்கு இப் என்ற ஒற்று வந்திருக்கிறது. இங்கு ஆளும் அறிவும் உம்மை தொகை, அதனால் இங்கு ஒற்று வராது.